காலையிலேயே முதல் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள் டெல்லி மேலிடம். காலை 8 மணிக்கு வாக்குப்பதிவு, 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை, 8:30 மணிக்கெல்லாம் லீடிங் தெரிய வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக, ஏன் ஒருபுறம் திருத்தம் அழுத்தமாக பார்த்திங்கன்னா கூறியிருக்கிறார்களாம் நம்முடைய டெல்லி மேலிடம். காரணம் என்ன அப்படின்னா, வெற்றி எங்கேயும் சென்று விடக்கூடாது, பலாப்பழம் அன்று பழுக்க வேண்டும், பழுக்காமல் காயாக நசுக்கப்பட்டு விட்டது என்றால் நாங்கள் உங்களை நசுக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லி இருக்கிறாராம் நம்முடைய டெல்லி மேலிடம். டெல்லி மேலிடத்தில் இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் டெல்லி மேலிடத்தின் மூலமாக ஒரு தகவல் ஒன்றும் கசிய விடப்பட்டிருக்கிறது. அன்று குறைந்தது 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி அப்படின்றது அன்று பலாப்பழம் சின்னத்துக்கு கிடைக்க வேண்டும். சுயேட்சை சின்னமாக இருந்தாலும் கூட இந்த பலாப்பழம் சின்னம் அப்படின்றது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பார்த்திங்கன்னா பதிவு செய்ய வேண்டும். அன்று காலை 10 மணிக்கே நீங்கள் எந்த அளவிற்கு ஓட் டிஃப்ரென்ஸில் பார்த்திங்கன்னா வெல்கிறீர்களோ அந்த அளவிற்கு, அதாவது காலையிலே நீங்கள் எந்த அளவிற்கு எவ்வளவு ஓட் டிஃப்ரென்ஸில் எடுக்கிறீங்களோன்னு அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா எம்பி சீட்டு உறுதி. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்லியிருக்கிறேன், தாமரை மயிரில் தான் வரணும், மயிரில் தான் மலரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக சொல்லிவிடக்கூடாது. ஒருவரை எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா தாழ்த்தி எடை போடுவதை முதலில் நிறுத்தி விடுங்கள். ஓகேங்களா? களமும் சூழல்களும் யாருக்கு எப்படி வேண்டுமானாலும் கடைசி நேரத்தில் கூட மாறிவிடுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ கவலையே படாதீர்கள். ஓகேங்களா? ஓபிஎஸ்க்கு சொல்லியிருக்கிறாங்க, இப்படியே தான் சொல்லியிருக்கிறாங்க, கவலையே படாதீர்கள், நிச்சயமாக வெற்றியை பார்த்திங்கன்னா பெறப்போவது, பதிவு செய்ய போவது நாம் தான். ஓகேங்களா? நீங்கள் கவலைப்பட்டு வேண்டிய அவசியம் இல்லை. முதல் வெற்றியை பதிவு செய்யுங்க. கட்சி சார்ந்து உங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பரவாயில்லப்பா, எது எப்படியோ. ஓகேங்களா? பன்னீரண்ணன் வெற்றியை பெறுகிறாரா, தோல்வியை பெறுகிறாரா என்பதெல்லாம் இங்கு கேள்வியாக கிடையாது. அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி என்பது உறுதியாகிறது, ஊர்ஜினப்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் அவருக்கு கிடைக்க போகின்ற முதல் வெற்றியில டெல்லி மேலிடம் குஷியாகிறதா என்பது தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையிலே வெற்றி என்பது யாருக்கு கிட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றதையுமே நம்ம கண்டினியூஸாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓபிஎஸ் மட்டும் 50,000 வாக்குகளுக்கு மேலே வெற்றியை பெற்றார் என்றால் பதவி கிடையாது. 1.5 லட்சம் வாக்குகளுக்கு மேலே ஒருவேளை ஓபிஎஸ் வெற்றியை பெறுவாராயின், 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஓபிஎஸ் வெற்றியை பெறுவாராயின் நிச்சயமாக அவருக்கு பார்த்திங்கன்னா அவர் கேட்கின்ற மத்திய அமைச்சர், அதாவது டாப் செகண்டில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பதவிகள் அவருக்கு கிடைக்கப்படலாம். அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்றது இங்கே முக்கியம் இல்லை, எந்த இடத்துல எவ்வளவு தொகுதிகளில் ஜெயிக்கிறாரு அப்படின்றது தான் இருக்கக்கூடியதில் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி.